So hey, what's up guys, welcome back to another new video of BG BEAST GFX. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா VALORANT thumbnail tutorial இந்த வீடியோ போட்டுருக்கோம். So Free Fire VALORANT tutorial நிறைய பேர் கேட்டீங்க, அது நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அப்கமிங் 2 வீடியோஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா VALORANT thumbnail தான் நம்ம பண்ண போறோம். So ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். So as first நம்ம பார்த்தீங்கன்னா PSCC ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பேக்ரவுண்டாக நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெண்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வேறு ரெண்டர் எங்கேயாச்சும் கிடச்சா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லேயே நிறைய ரெண்டர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் கைஸ். ஸோ ஓகே, ஸோ ஆஃப்டர் ரெண்டர் இம்போர்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு 0.5 கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா தின்னராக கிடைக்கும். ஸோ 0.5 கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ கொடுத்த பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்ட பிறகு எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோவில் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ப்ளூ இருக்கிறதால நான் பர்பிள் கலரில் க்ளோவாக கொடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டாஜில் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் டூப்ளிகேட் பண்ணாதீங்க, ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டூப்ளிகேட் பண்ணால் ரொம்ப லைட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேட் ஆப்ஷன் பண்ணிங்க, கீழே கொஞ்சம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக் ஏரியாவில் கொடுப்போம். ஸோ அது கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒரு ஒயிட் லைட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் க்ளோ சேர்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டருக்கு கொடுத்த க்ளோவுக்கு மேலே இன்னொரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சைஸ் பார்த்திங்கன்னா 200 வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த நெக் போர்ஷன் கிட்டே நான் கொடுக்குறேன். ஸோ நெக் போர்ஷன்ட்டு கொடுத்துட்ட பிறகு நான் கொஞ்சம் காஷன் பிளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 107 110 நான் வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்து முக்கியமாக லீனியர் வச்சு கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஃபில் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபில் கொடுத்துட்டு நம்ம வைலட் கலர் வச்சுருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வைலட் கலராக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ கீழே ஒரு மாதிரி ஷேடோ எஃபெக்டாக தெரியறதுக்கு தான். ஸோ இது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் தம்ப்நெயில்ஸ்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ உங்களுக்கு ஒரு கிளாசிக் லுக் தெரியறதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வழக்கம் போல் இருக்குது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் VALORANT ஸ்ட்ரீமை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கீழே கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரீம்ன்ற வேர்டை சேர்க்குறதுக்கு. ஸோ சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்துட்டு கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட் வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கிரேடியன்ட் நான் எடுக்க பார்த்தேன், பட் நிறைய பேர் கிரேடியன்ட் வீடியோவில் சொல்லிங்க ஒழுங்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ அதே பர்பிள் கலர் பட் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு எம்டி லேயர் வித் இன்வெர்ஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஏதோ ஒரு கலர் வைங்க. ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ எக்ஸப்ட் ஒயிட். ஸோ ஒயிட் இல்லாமல் வேறு எந்த கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஸோ ட்ராப் ஷேடோவில் ஒரு 5 to 6 அந்த மாதிரி போல் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 3 வச்சுக்கிறேன், பிகாஸ் அது கொஞ்சம் சின்ன டெக்ஸ்ட்டாக இருக்கிறதால. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம்ன்ற வேர்டை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ஸ்ட்ரீம்ன்ற வேர்டை பார்த்திங்கன்னா நான் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு எம்டி லேயர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்காக. ஸோ ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்காக நான் இன்னொரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டேன். நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண அந்த டார்க் வைலட் கலரே கொடுங்க. ஸோ அப்போ தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் அந்த ஸ்ட்ரோக்கில் ஒரு சில எம்டியான ஸ்பேஸ்லாம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்காக ரெக்டாங்கிள் வச்சு நான் போட்டுக்கிறேன். ஸோ கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம்ன்ற வேர்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடில் வச்சுக்கிறேன், சென்டரில் வைக்காமல். நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ நல்லா தெரியறதுக்காக. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் எந்த கிரேடியன்ட்டும் அப்ளை பண்ணல. நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடாகவே கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 வச்சுக்கிறேன். ஸோ பேர் என்ன, சாரிங்க வாய் உளுருது. அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 வச்சுக்கிறேன் வித் டார்க் பர்பிள் கலர். ஸோ
கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்ஸ் ஃப்ளேர் அது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள பேக் லிங்கில் உள்ளது. அந்த பார்த்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லீனியர் டாட்ஜ் கொடுத்துட்டு முக்கியமாக டின்ட்டில் கலர் மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கலரு உங்கள் தம்ப்நெயில் இருக்கோ அண்ட் டெக்ஸ்ட்டு முக்கியமாக எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் வைங்க. ஸோ உங்களுக்கு தான் அப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை ப்ளூ கலரில் வச்சுட்டு இது மாதிரி பர்பிள் கலரில் எடுக்கிறீங்க, சுத்தமாக செட் ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் இருக்கிறதால வைலட் நான் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் லீனியர் வச்சு கொடுக்கும்போது அது பிங்க் கலரில் மாறின மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் பரவாயில்ல, நம்ம சிசியில் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்காமல் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு 5 to 6 வைங்க. இது கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டுன்றதால நான் ஒரு 5 to 6 வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் குட்டி டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 1 or 2 is more than enough. ஸோ இது கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டுன்றதால நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மெர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸ் ஃப்ளேர் அண்டு பேர் மெட்டீரியலை மட்டும் மெர்ஜ் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட க்ளவுட் பிஎன்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா கேரக்டருக்கும் பின்னாடி அண்டு டெக்ஸ்ட்டுக்கும் பின்னாடி ஒரு சின்ன எஃபெக்டாக தெரியறதுக்காக. ஸோ நீங்கள் அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ விசிபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் லீனியர் டாட்ஜ் அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கலர் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்டர் லுக்காக இருக்கும். ஸோ வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ க்ளவுட்ஸ் வைக்கிறது சண்டு கேப்பில் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண பார்க்குறீங்க, ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறோம். நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year கிட்ட ஆக போகுது. ஸோ எல்லோரும் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கம்மிப்படுத்திக்கிறேன், ரொம்ப ஒயிட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு எஃபெக்ட்டுக்காக நான் மறுபடியும் டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்மளோட அந்த ஸ்ட்ரீம்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேலே வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ளவுட்ஸ் கிட்ட நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இட்டுட்டு போன பிறகு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு சென்டரில் வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஸோ தெரியாமல் நான் வந்துட்டு டெலிட்டின்னு கொடுத்துட்டேன், நீங்கள் ஓவர்லே வச்சுக்கோங்க. ஸோ ஓவர்லே கொடுத்து கொஞ்சோண்டு பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. பிளர் ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியுன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிளர் ஆட் பண்ணிட்டேன். இதோட நம்மளோட தம்ப்நெயில் கம்ப்ளீட்டட். ஸோ நீங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது கலர் கிரேடிங்க்கு யூஸ் பண்ணுற லைட் ரூம். ஸோ லைட் ரூம் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ரீசெட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ப்ரொஃபைல்ஸில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் 2ன்னு ஒன்று இருக்கும், அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இதை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் த வீடியோ இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக கற்றுனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 1 year மேலே ஆக போகுது நம்ம சேனல் ஆரம்பிச்சு, அதனால் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் லிங்க் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடில் நீங்கள் அப்படியே லிங்க்கோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் டவுன்லோட் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், பாய்.